காபி ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்புல வெளிவந்த திரைப்படம் அம்மா. ஜனவரி 24ஆம் தேதி கேரளாவில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அண்ட் இன்னும் ஓடிட்டு இருக்கு. 60 days தாண்டி ஓடிட்டு இருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவர் தான் ப்ரொடியூசர் மிஸ்டர் கவி பிரசாத், டைரக்டர் திரு தாமஸ் செபாஸ்டியன் அவர்கள். மலையாளத்தில் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. தமிழ்ல இது இவருடைய முதல் திரைப்படம். ஸோ ஏப்ரல் 4ஆம் தேதி இந்த திரைப்படம் அம்மா நம்ம திரையரங்குல ரிலீஸ் ஆக இருக்கு. ஸோ இதுல திலீஷ் போத்தன் சார் இஸ் ப்ரொடியூசர், டைரக்டர், ஆக்டர், பல பரிமாணங்கள் இருக்கு அவங்களுக்கு. ரொம்ப பாப்புலரான ஒரு பர்சன் மலையாளம் இண்டஸ்ட்ரியில. அவங்க பண்ணியிருக்காங்க. ஜாஃபர் இடுக்கி சார் பண்ணியிருக்காங்க, நானும் நடிச்சிருக்கேன், சில குழந்தைகள் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தை பத்தி சொல்லணும்னா இது கொஞ்சம் ஒரு த்ரில்லர் எலிமெண்ட் இருக்கும், நிறைய இமோஷன்ஸ் இருக்கும், அழகான இசை இருக்கும், ரொம்ப ரம்யமான இயற்கை காட்சிகள் இருக்கும் அண்ட் ரொம்ப ஆழமான ஒரு சப்ஜெக்ட். ஸோ இந்த திரைப்படத்தை தமிழ்ல ஒரு நல்ல வரவேற்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி ரிலீஸ் பண்ண இருக்காங்க இந்த திரைப்படத்தை. ஸோ செந்தில் சார் வந்து இந்த ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த விஷயத்த. சக்தி சாரும் இங்க வர வேண்டியது, பட் மிஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ இந்த திரைப்படம் 4ஆம் தேதி ஏப்ரல் ரிலீஸ் ஆக இருக்கு. சார் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எல்லாமே அண்ட் இது என்னன்னா காபி ப்ரொடக்ஷன்ஸ்ன்றது அவங்களுடைய டெபியூ திரைப்படம். இது முதல் திரைப்படம் அவங்க தயாரிச்சது. கவி பிரசாதும் இன்னும் 199 பேரும் சேர்ந்து தயாரிச்ச ஒரு திரைப்படம் இது. ஸோ நிறைய அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சர்க்கிள். ஸோ 200 people சேர்ந்து இந்த திரைப்படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஏன்னா அத்தனை பேர் வந்து இந்த கதையை வந்து நம்பி இருக்காங்க. இந்த கதையை வந்து அத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் இண்டிவிஜுவலா இந்த திரைப்படத்தை பத்தி பேசி கதையை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த திரைப்படத்தை உருவாக்கி இருக்காரு ரைட்டர் அண்ட் ப்ரொடியூசர். ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு திரைப்படம் இது அண்ட் ரொம்ப அழகா இயக்கி இருக்காங்க. அனீஷ் லால் வந்து சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க. மலையாளத்துல எல்லா இன்டர்வியூஸ்லயும் எல்லா ரிவ்யூஸ்லயும் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க அனீஷ் லாலையும் அண்ட் மியூசிக் டைரக்டர் கோபி சுந்தர். ரொம்ப அருமையான ரொம்ப மெலோடியஸான பாடல்கள் இந்த திரைப்படத்துல கொடுத்துருக்காங்க. தமிழ்லயும் அது ரொம்ப இனிமையா இருக்கு கேட்கறதுக்கு. ஸோ வெரி ஹாப்பி அபவுட் திஸ் ஃபிலிம். அண்ட் மலையாளத்துல இதனுடைய டெபியூ மூவி, தமிழ்ல இவங்க 2 பேருக்கும் இது டெபியூ. ஸோ வெல்கம். தேங்க்யூ சார். இந்த 60 நாள் ஓடிக்கு அப்புறம் நீங்க பிளான் பண்ணீங்களா தமிழ்ல ரிலீஸ் பண்ணலாம்னு? இல்லாட்டி முன்னாடியே வந்து டப்லாம் பண்ணி வச்சிட்டீங்களா? இல்ல, டப்பிங் இப்பதான் பண்ணுது. இப்போ ஒரு 2 months பிஃபோர், 2 months 3 months அதான் தமிழ்ல ரிலீஸ் பண்ணணும் பிளான் வந்து முன்னாடியே இருந்துச்சு. அது முன்னாடியே இருந்தது. ரிலீஸ் பண்ணது தமிழ்ல பண்ணணும்னு நினைச்சாலும் இப்பதான் பிளான் பண்ணது. அந்த கண்டென்ட் ஒரு யூனிவர்சல் கண்டென்ட். அம்மாங்கிறது எல்லாருக்கும் ஒரு பொதுவானது தான். ஒரு படம் இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு மலையாள படத்தை வந்து தமிழ்ல டப்பிங் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓடிடில எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா எங்களுக்கு இது ஒரு மிக அத்தியாவசியமா இருக்கும். எதுக்காக நாங்க இதை பண்ணணும், இந்த படம் தமிழ்ல சேரணும். பாராட்டுங்கிறது எல்லாருக்கும் வந்து ஓடிடில அப்படி வந்து பார்த்துட்டு போறது கிடையாது. திரையரங்குல அந்த விஷுவலை காட்டணும். அது கவுந்தான ஒரு இடம். அந்த இடத்த வந்து நீங்க வீட்டுல உட்கார்ந்து ஓடிடில பார்க்கும்போது எந்த எமோஷனும் இருக்காது. தியேட்டர்ல பார்க்கும்போது நீங்க அந்த ஊருக்குள்ள இருப்பீங்க. அதுவும் ஒரு சீன் வச்சிருப்பாரு ஜீப்ல மேல, அந்த இடத்துல போய் அவங்க விஷுவல்லாம் நிற்கும் போது அது தியேட்டர்ல பார்க்கணும். அதனால நாங்க இதை வந்து சிரமப்பட்டு தான் தமிழ்ல டப்பிங் பண்ணோம். அப்போ ரைட்டர் அவர் கதை எழுதும் போதே தெரியும் இது தமிழுக்கு முக்கியமான, அதனாலதான் மேடத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்க. மலையாளத்துக்கு அவங்க ஆப் தான், ஆனாலும் தமிழ்ல அவங்க இருக்கும்போது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த படத்தை வெளியே கொண்டு வர்றது ஈஸியா இருக்கும். இது தமிழ் மலையாளத்துக்கு பொதுவானது. மலையாளத்துல டைட்டில் வந்து அப்படியே அம்மா தான் கூப்பிடுறாங்க. அம்மானுக்கு சுத்தமா வராது. இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. படம் பார்க்கும்போது அது ஒரு நம்ம தமிழ்நாட்டுல அம்மானாவே நம்ம முதலமைச்சர் அம்மாவை தான் சொல்லுவாங்க. இப்ப வந்து நிறைய பேர் அம்மான்ட்டு அவங்க குழந்தைங்க நல்லா வளர்க்குறாங்க. இதே விஜயலட்சுமி கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட் வந்து சூப்பரா வளர்த்துருக்காங்க. அவங்களும் ஒரு ஆக்டரா போயிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த படம் நடிக்கும் போது அந்த தாட்ஸ் தாட்லாம் இந்த அம்மான்னு சொல்லிட்டு நீங்க பண்ணிருக்கீங்க அந்த படத்துல. சோ இந்த சீன் எடுக்கும் போது அவங்க பொண்ணோட ஞாபகம், பசங்க ஞாபகம் இருக்கா?
பண்ணும்போது சிலப்போ அந்த நம்மளுடைய ஓன் இமோஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். அது பொதுவான ஒரு விஷயம் தான், நிறைய ஆக்டர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது தாய் பாசம்னு வரும்போது அது தானா வர்றதுதான். ஸோ அது நம்ம விருப்பப்பட்டு நம்ம யோசிக்கிறது கிடையாது, பட் அது ஆட்டோமேட்டிக்கா ப்ராசஸ். தமிழ்ல எப்பவுமே உங்களை வந்து ஒரு ஜாலியா காமெடியா அப்படியே கேரக்டர் செஞ்சிருக்காங்க. சென்டிமெண்டா இருக்கிற மாதிரி ஒரு சீன் தெரியுது. அதெல்லாம் எப்படி நீங்க டாக்டர் சொன்ன உடனே ஏத்துனீங்களா? 30 வருஷமா நடிச்சிட்டு இல்ல இருக்கேன். ஜாலியா உங்களுக்கு காமெடியா எடுத்துட்டு போறாங்க இப்போ தமிழ் சினிமால. காஞ்சனாக்கு அப்புறமா தான் ஃபுல்லா கமெடியன் ஆனது இல்லையா? அதுக்கு முன்னாடியில இருந்து கும்மி அடிச்சுட்டு தானே இருக்கும். ஸோ இது வந்து ஆனா ரொம்ப ஒரு ஒரு கேப்புக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் நான் பண்றேன். ஸோ எனக்கும் ரொம்ப வித்தியாசமா தான் இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு பண்ண. இப்ப ഞാനും നിറയെ പടം പാത്തിട്ട് നാടകത്തില് എനിക്ക് കൺഫ്യൂഷനാ ഇല്ല കാരണം എനിക്ക് നമുക്ക് തെരിയും ഇവർക്ക് എത്ര അവർക്ക് തെരിയും എന്താത് കണ്ടിപ്പാ അവർക്ക് ചെയ്യും அந்த கேரக்டர் பண்ண முடியும். அதனால கூப்பிடுது கரெக்டா எனக்கு தெரியும் இந்த கேரக்டருக்கு கரெக்ட் மேட்சிங் ஆனது. தேங்க்யூ தேங்க்யூ. டிஃப்ரென்ஸ்னா நம்ம நம்ம ஷூட் பொறுத்த வரைக்கும் சேம். என்ன டைமிங் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுப்பாங்க. நமக்கு 6 மணிக்கு பேக்கப் கொஞ்சம் கொஞ்சம் பட் என்னன்னா പക്ഷെ ലേറ്റ് നൈറ്റ് പോകില്ല. லேட் நைட் எனக்கு லேட் நைட் இல்ல, பட் நீங்க ஜெனரலா ஜன்னல்ல நைட் மாதிரி அது எவ்வளவு நம்ம டியூரேஷன் இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்க்கு டைம் வேல்யூ நமக்கு வந்து 2.6 மார்னிங் 6 அதெல்லாம் அவங்க பதில் சொல்லுவாங்க. நீங்க ஃபீல் பண்ணீங்களா அதான் கேக்குறேன். என்னைக்கா ஒரு நாள் அந்த அந்த டே எஃபெக்டோட நைட் எஃபெக்டும் போகும், அடடா அப்படின்னு இருக்கும், அவ்வளவுதானே தவிர. பட் என்னன்னா மலையாளத்துல ஒண்ணு என்னன்னா ஒரு படம் வந்து நம்ம கண்டினியூஸா எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து ஒரு 3 ஷெட்யூல் 4 ஷெட்யூல் போவோம். பட் அங்க வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டேட்ஸ் எல்லாம் வாங்கி அந்த ஒரு மாசம் இல்ல 40 நாள் கண்டினியூஸா பிளான் பண்றாங்க. ஸோ நமக்கு அப்படியே அந்த கேரக்டர்ல ஊறி, நீங்க சொன்னீங்கல்ல நம்ம எமோஷன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும்போது அது நம்ம அந்த கேரக்டர்லயே இருப்போம் ஒரு 30 நாள் ஊறி, அதுக்கப்புறம் வெளியில வந்து ஆஹா நான் அது இல்லையா அப்படின்னு யோசிச்சு வர மாதிரி. இல்ல 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 இது வேற இது. ஸோ அந்த அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம நம்ம ஒரு ஃபோக்கஸ் இருக்கும், ஒரு ஃபுல்லா அந்த கதையிலயும் அந்த கதாபாத்திரத்திலயும் நம்ம இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சார் இப்ப இந்த படம் நீங்க பண்ணும்போது தமிழ் டப்பிங் பண்றீங்க. மஞ்சுவல் பாய்ஸ் வந்து தமிழ் டப் பண்ணாமே மலையாளத்துல தமிழ்ல சூப்பர் டூப்பா ஓடிச்சு. ஏன் அது பிளான் பண்ணாம தமிழ்ல எடுத்தீங்க? ஏன் உங்களுக்கு யோசனை தமிழ்ல பண்ண? அந்த தமிழ்ல பண்ண யோசனை கொஞ்சம் கூட ரிமோட் தியேட்டர்ஸ் நம்ம அந்த ஒரு தியேட்டர் பண்ணணும் தெரியாது. தமிழும் மலையாளம் மெயின் சென்டர்ஸ் இப்போ பிவிஆர் மாதிரி இந்த சென்டர்ஸில் மலையாளம் ஓகே, ஏன்னா தமிழ் சப்டைட்டில் வரும். கொஞ்சம் கூட உள் தியேட்டர்லேருந்து போகும்போது அவருக்கு அது ஃபாலோ பண்ண முடியலன்னா அவருக்கு இது தமிழை தான் கொடுக்கணும்னு இருந்துச்சு. ஆனால் அது ஒரு 100 தியேட்டர்ஸ் இருக்குல்ல, 100 தியேட்டர்ஸ் இருக்கு இங்கே ரிலீஸ் ஆல்மோஸ்ட் 100 தியேட்டர்ஸ். அப்போ சிட்டி மட்டும் தான் மட்டும் இல்லை, கொஞ்சம் கூட வெளியே உள்ள ரிமோட் தியேட்டர்ஸ் எல்லாம் போகும். அப்போ அவருக்கு சிலப்போ அதை ஃபாலோ பண்ண முடியாது. தமிழ் போட்டனால எல்லாருக்குமே அதை ஃபாலோ பண்ணலாம். படம் பார்த்துட்டு வேற யாராவது பண்ணாங்க? அடுத்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், ஆக்சுவலா என் பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் மலையாளத்துல படம் பண்ணாங்க. நான் ஜூனியர், அவங்க சீனியர். அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணி அவர் ஒரு படத்தை எடுத்து அதை வந்து ப்ரொமோட் பண்றாங்கன்னா அதை எவ்வளவு ஃபீல் பண்ணி அவரு பாப்பாரு அப்படின்றத நான் அப்போ கவனிச்சேன். சோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது, எங்க அம்மாவை அவர் வந்து ரசிச்சாரு அப்படின்ட்டு. சார் படம் வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க? என்ன டேட் ஏதாவது? April 4th நெக்ஸ்ட் வீக் April 4th. நெக்ஸ்ட் வீக். இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா மோகன்லால் படம்லாம் உங்க டோட்டலாவே டப் பண்ணி வராங்க, டேரக்டாவே வராங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஃபைட் இருக்குமா? ஏன்னா இப்போ உங்களுக்கு 6 days ஃபைட் இருக்கு. இப்போ நல்ல படம் இருந்தா கூட புது படம் வந்தா நல்லா இல்லைன்னா எடுத்துருவாங்க. அங்கெல்லாம் எப்படி சார்? அங்கே அப்படிதான், நல்ல படம் தான் அங்கே ஓடிட்டே இருக்கும். அப்போ நான் புது படம் பெரியாள் படம் வந்தாலும் ஓடலாம் எடுத்துருவாங்க. ஷூரா. சார் அப்புறம் மேடம் இதுல வந்து நடிச்சோட அனுபவம் மட்டும் எனக்கு பேசிக்கா ரொம்ப மனசு நிறைஞ்சிருந்தது. ஏன்னா அந்த 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 ஒரு நேச்சர் மத்தியில நீங்க இருக்கும் போதே உங்களுக்கு ஒரு ஒரு அமைதி, ஒரு 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 ஸ்பிரிச்சுவல்
வளம் இருக்கும், நீர் வளம் இருக்கும். எனக்கு ஒரு அபார்ட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க, ஃபுல் வீடே எனக்கு ரெடி பண்ணி மேடம் கொடுத்திருந்தாங்க. வந்து ராவிலே ஜோகிங் எல்லாம் இருக்கும். நம்ம ஆமா, ஷூட்டிங் காலையில அது ஃபுல்லா ஒரு டேம் பக்கத்துல. சோ அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து பார்க்கும்போது ஃபுல்லா அந்த நீர் நம்ம கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் தண்ணி தெரியும். இந்த பக்கம் பார்த்தா ரொம்ப ரம்யமான ஒரு பசு பலமான ஒரு ஒரு காமெடி, ஒரு லுக்கு கூட காமிக்கலா இல்லாம அந்த கேரக்டருக்கு என்ன உரியதோ அதை மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணேன். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணிப்பேன். இப்போ காஞ்சனா 4 வருது. அதுல இருக்கீங்களா? ஏன்னா கண்டினியூட்டா இது என்னன்னா நீங்க வரீங்க. என்னன்னா மாஸ்டர் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, அதனால நாங்க எப்படி இதை பத்தி பேசுறதுன்னு தெரியல. போயிட்டு வந்து சொன்னாங்க. மாஸ்டர் வந்து ராகவா ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஆனா நீங்க கேள்விப்பட்டது உண்மையா இருக்கலாம். இது ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஓகே, மலையாளத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க? இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியில எப்படி போயிட்டு இருக்கு? தமிழ் ஆர்டிஸ்ட்லாம் வராங்களா? ஏன்னா சில தகவல்லாம் இருக்கு, மலையாளத்துல தமிழ் ஆர்டிஸ்ட் அவ்வளோ இது கிடையாது, ஐயோ பயங்கர படிக்க மாட்டாங்க. என்ன நம்ம எப்படி இன்னொரு மாநிலத்துல இருந்து வர ஆர்டிஸ்ட வந்து நம்ம வந்து வரவேற்கிறோமோ அப்படிதான் அங்கேயும். ஸோ எனக்கு பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. மலையாளத்துல வந்து கதை தான் ஹீரோன்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கிற ஹீரோக்கள் வந்து நடிச்சாலும் கதை தான் பேசுவோம். சின்ன பொருள்ல பண்ணாலும் ஹைலைட் பண்ணி காமிப்பாங்க. ஆனா அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இங்க வந்து தமிழ் சினிமால வந்து ஹீரோக்கான தான் கதை. சில படங்கள் ஹீரோக்கான கதை, சில படங்கள் கதை தான் ஹீரோ, அப்படி இருக்கு. பட் மலையாளத்துல நீங்க சொன்ன மாதிரி மோஸ்ட்லி எல்லா படத்துலயும் கதை தான் ஹீரோ. ஏன்னா நம்மளும் வந்து ஒரு மலையாள படம் வந்து வரும்போது நம்ம தியேட்டர்ஸ்ல எவ்வளவு வந்து அதை ஆதரிக்கிறோம். ஏன்னா நம்பி போவோம், மலையாள படம் நல்ல ஏதாவது கதை வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போறோம். ஸோ அதுதான் உண்மையிலேயே அவங்க ஸ்டோரிக்கு இந்த மாதிரி ரைட்டர்ஸால உண்மையிலேயே அது ரொம்ப ஆழமா எல்லாத்துலயுமே ஏதோ ஒரு நாட், ஏதோ ஒரு புதுமை அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. போஸ்டர்ல பார்க்கும்போது மேக்கப் எல்லாம் நடிச்சிருக்காங்க, அதெல்லாம் டவுன் பண்ணிருக்காங்க மேக்கப். அது சொல்லுங்க, மேக்கப்பே எவ்வளவு அழகா இருக்கீங்க பேனர்ல. இப்ப நிறைய இல்ல. கஷ்டப்பட்டோம். அவர் வந்து நேஷனல் அவார்ட் வின்னர் மேக்கப் மேன் ரஞ்சித் அம்பாடி. ரஞ்சித் அம்பாடி அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுதான் அவர் வந்து முதல் நாள் பார்த்துட்டு எல்லா கலையும் நான் வந்து இங்க அந்த போட்டோ ஷூட்காக ரெடியாகி உட்காந்துருந்தேன். ஒண்ணுமே போடல, லைட்டா ஒரு காஜல் மட்டும் போட்டு உட்காந்து எல்லாத்தையும் கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வண்ணம் தீட்டினாரு. அது பொருத்தமா இருந்துச்சு. சார் இப்ப தமிழ்ல ஒரு வாரம் ஒரு நாள் சூப்பர் டூப்பர் படம் ஹிட்னுறாங்க. உங்கள 60 நாள் ஓடி இருக்கு. இப்ப இங்க தமிழ்நாட்டுல 70 நாள் எத்தனை நாள் ஓடுன்னு சொல்லிட்டு உங்களோட கால்குலேஷன் ஏதாவது சொல்ல முடியாது. ஏன்னா ஆடியன்ஸ்னாவே எல்லாம் ஒண்ணுதான். எங்களுக்கு வந்து மலையாளம் தமிழ் எல்லாமே ஒண்ணுதான். நாங்க எல்லா படமும் நல்லா பார்ப்போம். சோ அதெல்லாம் கேட்கறேன். இங்க கொஞ்சம் கூட சான்ஸ் இருக்கு. 120 days ஓடும். அந்த மாதிரி சப்ஜெக்ட் கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட இமோஷன்ஸ் கொஞ்சம் இருக்கு. இது வந்து ஒரு யூனிவர்சல் சப்ஜெக்ட். இது எஸ்பெஷலி தமிழ்ல இது ஒர்க் ஆகும். படம் பார்க்கும்போது லூசிஃபரோட வெற்றி வந்து எம்பரான வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அம்மாவோட வெற்றி வந்து அம்மா 2 வந்து பட்ஜெட் வைஸ் அதிகமா கொண்டு போகும். அம்மா 2 இருக்கா? கதை சொல்லவே. I don't know how they knew it actually. செகண்ட் படம் தராங்க. ஓ, நான் நினைச்சேன் எனக்கு மட்டும் தான் தெரியும். அது எப்படி தெரிஞ்சு போச்சுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் உங்களுக்கு தெரியும் செகண்ட் பார்ட் போகும்போது வேணும். சார் தமிழ்ல செகண்ட் பார்ட் வரப்ப மலையாளத்துல இருக்குல்ல இல்லையா? புரியல. தமிழ்ல ரிலீஸ் பண்ண போறீங்க, மலையாளத்துல படம் ஓடி ஹிட் ஆயிடுச்சு. செகண்ட் பார்ட் வருமா வராது மலையாளம்? இந்த படத்தோட செகண்ட் இந்த படத்தை அதான் எங்க முதல்ல படம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் தெரியும். நீங்க கிளைமேக்ஸ் பார்க்கும்போது எனக்கு தெரியல. சரி, இதுக்கு அப்புறம் அம்மா 2ன்னு ஒண்ணு இருந்தா அதுல நான் இருக்கேன்னா இல்லையா? இதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த பதில் மட்டும் சொல்ல முடியாது. அது இன்னொரு 30 years. அந்த 30 years சொல்லிருக்கலாம். என்ன இன்னும் 30 years கழிச்சு என்ன கூப்பிடுவீங்களா? இல்லைங்க, இது கம்ப்ளீட்டிங் 30 years in industry. அதுதான் பிரியா மேடம். சம்பத்தை பாத்தீங்கன்னா நீங்க தான் ஸ்கிரீன்ல 2 பேர் ஃபர்ஸ்ட் உங்க ஹஸ்பண்ட் நிக்கணும் ஒரு சீரியல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பரமதேசம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து தனியா கேரியர் ஆரம்பிச்சு அதோட போயிட்டு இருக்கீங்க.
இப்ப சமீபத்துல வந்து சேத்தன் சார் அடிச்சு ஓவர் ஆக்மெண்ட் வந்து போயிட்டாரு. ஆ. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா எந்த சமீபத்துல பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின்ல இருந்து கூட கொடுக்குறாரு வெளியில வந்து. ஆமா. இதை இப்படியும் சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். அவர் அடிச்சுட்டு என்ன எங்க போனாரு ஏங்க எல்லாம் நல்லபடி போயிட்டு இருக்கு. அண்ட் ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் அந்த அந்த பிரேக் அப்படிங்கிறது ஒரு சமயத்துல கிடைக்கும். எனக்கு அந்த காஞ்சனா மூலமா எனக்கு திரைப்படங்கள்ல எனக்கு ஒரு நல்ல பிரேக் கிடைச்சது. ஸோ அவருக்கு விடுதலை 1, விடுதலை 2, ஜமா இது எல்லாமே வந்து அவருக்கு ஒரு நல்ல பிரேக்கா இருந்தது. ஆமா, அது அது கொஞ்சம் குசும்பு அதிகமா தான் இருந்தது. வாஷிங் மிஷின்ல எல்லாம் வந்து உட்கார்ந்துருந்தாரு. நல்லா இருந்தது, இல்ல ரசிச்சேன். அது கொஞ்சம் குடும்பத்தனமா இருந்தது. பட் ஆனா அவங்க எடுக்கிற ஸ்டோரிஸ் இப்ப பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கார நீங்களே விடுதலை எப்ப அடிக்க ஆரம்பிச்சீங்க, சேட்டலை அடிச்சீங்கல்ல, அதுக்கப்புறம் அதே மாதிரியான கேரக்டர்லாம் வருது. இதை எப்படி பாக்குறீங்க? அதே மாதிரி நெகட்டிவ் ரோல்ஸும் பண்றாரு. இப்போ ஜிவி படத்துல கிங்ஸ்டன்ல பண்ணியிருந்தாங்க. ஸோ அண்ட் வெரைட்டியான ரோல்ஸும் வருது. நாங்களும் நான் சேர்ந்து ஒர்க் பண்றோம். ஸோ இந்த படம் நல்லா வந்து பார்த்தாரு மேடம். பார்த்து என்ன சொன்னாரு? மலையாளத்துல பார்த்தாரு, இன்னும் தமிழ்ல பார்க்கல. மலையாளத்துல மலையாளத்துல பார்த்தாரு, என்ன அவருக்கு சொன்னாரு? ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது. எனக்கு கொஞ்சம் எமோஷனலா இருந்தது படம் பார்த்துட்டு. நான் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணேன். அவர் ரொம்ப பாராட்டினார். என்னுடைய ஒர்க்கும் பிடிச்சிருந்தது, படமாவும் பிடிச்சிருந்தது, மியூசிக்கும் பிடிச்சிருந்தது. மலையாளத்துல நீங்க தான் வாய்ஸ் இல்லை, ட்ரை மலையாளம் பண்ணேன். பட் இது வந்து அந்த இடுக்கி ஸ்லாங் வந்துட்டு அந்த கொஞ்சம் டைலெக்ட் வந்து வேறையா இருக்கும். இப்ப நம்ம படத்துல கேட்டு பழகுன மலையாளம் கிடையாது. அது இன்னும் மலையாளமே நமக்கு புதுசு. அதையாவது ஒரு நாள் பிடிச்சு ஒரு நூல் பிடிச்சு வந்தாலும் அந்த டைலெக்ட் மதுரை மதுரை தமிழ் வேற மாதிரி இருக்கும்ல. So, அந்த மாதிரி அது கொஞ்சம் ரொம்ப ஆத்தென்டிக்கா. இப்போ ஒரு காமெடி படம்னா எப்படியா கவி கவி நானே பேசுறேன்னு சொல்லி பேசியிருப்பேன். பட் என்னுடைய இது ரொம்ப ரொம்ப ஆழமான ரொம்ப சீரியஸான ஒரு கதாபாத்திரம். அதுல எங்கேயாவது அந்த டைலெக்ட் போயிருச்சு, அந்த அந்த மொழியோடைய அந்த நேட்டிவிட்டி போயிருச்சுன்னா அது ஒரு மைனஸ் ஆயிடும். அதனால ட்ரை பண்ணும். தமிழ்ல மேடம் தமிழ்ல நான் தமிழ் ரைட்டு சார். மலையாள இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது படங்கள் எடுத்தாலும் பெரிய அளவுக்கு ஓடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் போயிருக்கு. இன்னொன்று கவர்மெண்டே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா ஓட்டில ஆரம்பிச்சிருக்கு சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கா? ஏன்னா கடன் வாங்கி தான் நிறைய லாஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தகவல். நடுவில் ஸ்ட்ரைக்லாம் கூட பண்ணலாம் அப்படின்னு இண்டஸ்ட்ரி சொன்னதா ஒரு தகவல். இது உண்மையா பொய்யா? இது சிச்சுவேஷன் என்னன்னா, நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து ஆக்சுவல் சிச்சுவேஷன் என்னன்னு தெரியாம வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஐயோ இது வந்து பெரிய லாஸ் அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கு. அது இப்போ ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்குங்கன்னா, இதான் சரியான சிச்சுவேஷன், இதா இந்த இந்த மூவிஸோட பட்ஜெட், இதா ரிட்டர்ன் வந்தது, அந்த மாதிரி ரியல் சிச்சுவேஷன் தேர் எக்ஸ்பிளைனிங் த ரியல் சிச்சுவேஷன் ஸோ தட் people will not come with wrong expectations. ஓகே, யாருக்காவது வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஆனால் നിങ്ങൾക്ക് சரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்கணும். ஓகே, நான் ஒரு ஃபிலிம் பண்ணி அது 100 கோடி அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வரக்கூடாது. இதான் சிச்சுவேஷன், இதான் இந்த 2025 இதான் ஃபிலிம்ஸ் இதான் கலெக்ட் பண்ணிடுது. அப்போ அந்த டிரான்ஸ்பரன்சி நல்லதா இருக்குமே, இருக்கட்டும், அது பரவாயில்ல. அதான் இப்போ டவுன்ல இருக்கா? இருக்கு இருக்கு. ஏன்னா நேற்று மோகன்லால் சார் கிட்ட கேட்கும் பொழுது அப்படிலாம் ஒரு தகவலும் கிடையாது. அல்ல அது இல்ல, இது வந்து எனக்கு மலையாளத்தில் பேசணும்னா கூட நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த மேட்ரு வந்து. அப்போ தமிழ்ல வந்து எனக்கு அது நான் அவ்வளவு என்ன இங்கிலீஷ்ல கம்ஃபர்டபுளா இல்ல அதை பற்றி. പക്ഷേ எனக்கு ஐ ஹாவ் த கிளியர் ஐடியா வாட் இஸ் கோயிங் ஆன். Yeah, it is true. I mean, nobody will. I mean, these are all these interviews they are giving in the name of Film Chamber, which is the apex body of Producers Association, Exhibitors Association, and Distributors Association. So they are a very reputed organization and respected people, and they can't simply go sit in front of cameras and lie. அவருக்கு அந்த சீரியஸான மேட்டர் அந்த சீரியஸ்னஸோட மட்டும்தான் பேசணும். அப்போ அந்த கொஸ்டினே கிடையாது, இது பொய்யா அந்த கொஸ்டினே தேவையில்லை. அவருக்கு எப்படி they can't lie actually because it's a very respectable position. ஸோ ஆனால் எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி கொடுக்கணும் அதில் கொஞ்சம், பிகாஸ் இது வந்து ஒரு டபுள் எட்ஜ் சோர்டு. நம்ம அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி கொடுத்துருச்சுன்னா அது ஓடிடி இப்போ எங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. ஓகே, இப்போ இந்த மூவியோடையும் இது அவரு இப்போ இது டிசம்பர் அவர் மூவி வாஸ் ரிலீஸ் ஆன் 24th January.
இட் இஸ் ஸ்டில் கோயிங். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த்ல அவர் நம்ம கலெக்ஷன் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு ப்ரொடியூசர் சைடு இருந்து பார்க்கும்போது ஐயோ என்ன சார் இப்போ பண்ணக்கூடாது, இது இப்பவும் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் தியேட்டர் கழிச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். ஆனால் ப்ரொடியூசர் அசோசியேஷனோட ஒரு ஃபைனல் இன்டென்ஷன் என்னன்னா, அது வந்து வெரி கிளியர் இன்டென்ஷன். யாராவது ப்ரொடியூஸ் பண்ணும்போது நீங்களுக்கு என்ன ரியாலிட்டி அது தெரிஞ்சிருக்கணும், ராங் எக்ஸ்பெக்டேஷனோட வரக்கூடாது. இது ஒரு சும்மா ஒரு ஃபிலிம் பண்ணினா அது 10 crores 100 crores அந்த அப்படி வரும்னு நினச்சிட்டு சும்மா வரக்கூடாது. அது ஒரு நல்ல ஒரு இது. ரொம்ப யோசிச்சு ரொம்ப மீட்டிங்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணி யோசிச்சு எடுத்த ஒரு டிசிஷன். அவருக்கு சும்மா அந்த மாதிரி உட்கார்ந்து பேசக்கூடாது. ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச். சார் ஒரே செகண்ட் சார், ஒரு எங்களோட தமிழ் எழுத்தாளர் இல்ல தமிழ் ரைட்டர் தமிழ் writer. நீங்க சரி. ஸோ பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம். ஆங்கிற இந்த மலையாள படத்துடைய தமிழ் டயலாக் எழுதுறதுக்கு கவி சார் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, தாமஸ் சாருக்கும் நன்றி. இது ஒரு அம்மாவுக்கும் குழந்தைக்குமான ஒரு எமோஷனல் ஒரு கதையை த்ரில்லாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கவந்தாங்கிற ஒரு மலைப்பகுதியில் இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு பிரச்சனை, அந்த மலை சம்பந்தப்பட்டது. அதை பேக்ட்ராப்ல வந்து சஜஸ்டிவா சார் வந்து ரைட்டிங்ல கொண்டு வருவாங்க. அந்த பிரச்சனை இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கேரளாவில் கூட ஷார்ட் அவுட் ஆகி அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது நீங்க படம் பார்க்கும்போது அந்த லொக்கேஷனும் ரசிப்பீங்க, அந்த பிரச்சனை என்னன்னு தெரியும், அதோட கனெக்ட் ஆவீங்க. ஸோ ஒரு அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இருக்கிற ஒரு எமோஷனல் கதை கூட ஒரு த்ரில்லையும் இது ஒரு பொலிட்டிக்கல் மேட்டரையும் மிக்ஸ் பண்ணி ரைட் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் அதை பார்க்கறதுக்கே எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ எழுதுறதுக்கும் அதுவும் சார்கிட்ட வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னா, நம்ம ஒரு வெர்ஷனை எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்லாம் இல்லாமல் இது ஏன் தமிழில் டப் பண்ணாங்க அப்படின்னு முக்கியமாக அந்த உணர்வை கரெக்டாக இருக்கும்போது எமோஷனல் ஸ்கிரிப்டுங்கிறதுனால ஒரு மலையாளத்தில் டைலாக் இருக்கும்போது யாருக்காவது புரியாமல் ஏதோ இதான் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டாக போயிடக்கூடாது. ஸோ அந்த வார்த்தை போய் கனெக்ட் ஆகி அவங்க எமோஷனாக ட்ரிகர் ஆகணுங்கிறதுக்காகவே அவர் தமிழில் டப் பண்ணாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவர் கூட இருக்கும்போது ஒரு வார்த்தையுமே சார் இல்லை சார் இன்னும் கொஞ்சம் அவர் தமிழ் இல்லை இருந்தாலும் வேற வார்த்தை அப்படின்னு கேட்டு வாங்கி நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா இம்மிடியட்டா எக்ஸைட் ஆயிடுவார். சார் இது நல்லா இருக்கு, இது டப் பண்ணுங்க, இது ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கும், தமிழ் ஆடியன்ஸுக்கு. ஸோ தமிழ் மேலேயும் அந்த வார்த்தைகள் மேலே அவ்வளோ அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த படம் தமிழ்ல மக்கள் பார்த்து அது எமோஷனலாக இருக்கிறது தான் டப் பண்ணது. ஒரு எமோஷனலான மூவி எல்லாருக்கும் பிடிக்கும், கண்டிப்பா பிடிக்கும். அதுவும் மேடம் நானும் ஒரு 20 வருஷமா அவங்களுடைய படங்கள் அவங்களுடைய எல்லாத்தையும் பார்த்துருக்கிறேன். எனக்கு இந்த படத்தை போட்டு முதல்ல காட்டும் போது பார்த்தோன்னே டோட்டலா சேஞ்ச். இதுக்கு முன்னாடி அவங்க நான் பார்த்தது இல்லை, அவங்க நடிச்சிருக்காங்க இருக்கலாம், நம்ம பார்த்தது இல்லை. ஒரே ஒரு ஷாட்டு கூட அவங்க முகத்துல சிரிப்பு இருக்காரு. அவ்வளோ எமோஷனல் சீரீஸ் எண்டு அவங்க டப் பண்ணி முடிச்சுட்டு அதை நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கும் எமோஷனல் ஆச்சு. அது கிளைமேக்ஸ் நடந்து வரும்போது அது ஒரு மாதிரி கண்களைங்க கதெல்லாம் சொல்ல மாட்டேன். அது ரொம்ப எமோஷனலான மூவி, மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்க தான் கொண்டு போய் அதை சேர்க்கணும். கண்டிப்பா எப்படி மலையாளத்துல இது ஒரு சக்சஸ் ஆச்சோ அதே மாதிரி தமிழ்லயும் சக்சஸ் ஆகணும். ரொம்ப நன்றி, வணக்கம். ஓகே.